பாசத்திற்கு உரிய சாமானிய வலையொலி நேர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கையில் தான் உள்ளது என்னும் APJ அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிக்கேற்ப இந்த உலகின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியவர் நம் மண்ணின் கபடி வீராங்கனையான கார்த்திகா அவர்கள். முதலில் கார்த்திகாவிற்கு சாமானிய குழுமம் சார்பாக நல்வாழ்த்துக்கள். வீரமங்கையான கார்த்திகாவிற்கு திமுக அரசால் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி அனைத்து சாமானிய மக்களிடத்திலும் உள்ளது. ஏனென்றால் வீரமங்கையான கார்த்திகாவின் சாதனையை பாராட்டி திமுக அரசானது 25 லட்சத்துக்கான காசோலையை பரிசாக அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் அவர்களுக்கு 5 கோடியே காசோலையை பரிசாக அறிவித்துள்ளது. இந்த இடத்தில் ஒரு புரியா புதிர் ஒன்று உள்ளது. இருவருக்கும் இந்தியாவை உலக வரைவு படத்தில் உயர்த்திய வீரர்கள் தான். ஆனால் ஒருவருக்கு 25 லட்சம், மற்றொருவருக்கு 5 கோடி. ஏன் இந்த 20 மடங்கு வேறுபாடு? இது விளையாட்டின் பாகுபாடா? இல்லை என்றால் அப்பெண் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் இந்த பாகுபாடா? இவ்விடத்தில் ஒன்றை அடிக்கோலிட்டு காட்ட விரும்புகின்றோம். கபடி போட்டியில் சாதித்த பூஜா ஹத்வாலாவை அழைத்து ஹரியானா பாஜக அரசானது அவரின் திறமையை பாராட்டி 3 கோடி ரூபாய் காசோலையும் பணியிடமும் கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ளது. பூஜாவை போலத்தான் கார்த்திகாவின் சாதனையும். ஏன் கார்த்திகாவிற்கு 25 லட்சம் காசோலையை மட்டும் திமுக அரசு பரிசாக வழங்கி உள்ளது என்ற கேள்வி அனைத்து மக்களிடத்திலும் உள்ளது. இறுதியாக குகேஷ் அவர்கள் தமிழ்நாட்டின் அறிவு என்றால் கார்த்திகா அவர்கள் தமிழ்நாட்டின் வலிமை. இது வெறும் பரிசு விவகாரம் அல்ல. கார்த்திகா போல பல கார்த்திகா உருவாகும் ஊன்றுகோலான ஊக்கத்திற்கு ஏற்பட்ட அநீதியாக பாமர மக்கள் கருதுகின்றனர். எனவே இதனை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்பட வேண்டும் என்பது சாமானிய மக்களின் வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.